Hello everyone, welcome to Mr. G Finance. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம Grow ஆப்பில் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ஃபண்ட்ஸை பார்த்தீங்கன்னா இந்த Grow ஆப்பில் பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வேறு ஏதோ ஆப் வழியாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. அந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா நம்ம Grow ஆப்பில் இம்போர்ட் பண்ணி செக் பண்ணிக்கலாம். எந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி எல்லா டீட்டெயில்ஸும் Grow ஆப்பில் வந்து ஷோ ஆகும். அது வந்து உங்களுக்கு வேணாம் ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். ஸோ நான் ஹோம் பேஜில் ஸ்டாக்ஸில் இருக்கேன். கீழே மூணாவது ஆப்ஷன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் போயிடுறேன். ஸோ அதில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு ஃபண்டு காட்டுது. டாடா நிஃப்டி மிட் கேப் 150 மொமெண்டம் 50 இண்டெக்ஸ் ஃபண்ட் டைரக்ட் க்ரோத். இது பார்த்தீங்கன்னா கீழே எக்ஸ்டர்னல் அப்படின்னு காட்டுது. அதாவது இந்த ஃபண்டு பார்த்தீங்கன்னா நான் வேறு ஒரு ஆப்பில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் க்ரோவில் பார்த்தீங்கன்னா இது ஷோ ஆகுது. கீழே பார்த்தீங்கன்னா ரீஃப்ரெஷ் எக்ஸ்டர்னல் ஃபண்ட்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா மற்ற ஆப்பில் இருக்க எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டுமே உங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே Grow ஆப்பில் வந்து ஷோ ஆகும். எனக்கு இது வேணாம் ஹைட் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். எனக்கு இந்த ஒரு ஃபண்டு காட்டுது, அதை நான் கிளிக் பண்ணுறேன். இந்த ஃபண்டை ரிடீமு எடிட் எதுவுமே பண்ண முடியாது, ஏன்னா இது இன்னொரு ஆப்பில் பண்ணுறது. ஆனால் ரிட்டர்ன்ஸ் எவ்வளோன்னு இதில் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். இது வேணாம் அப்படின்னா என்ன பண்ண போகிறீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் டீட்டெயில்ஸ்னு இருக்கா, கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டல் ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ, நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணீங்க எல்லாமே டீட்டெயில்ஸும் இதில் காட்டும். இது காட்டக்கூடாது அப்படின்னா ரைட் சைடு டாப்பில் ஹைடு அப்படின்னு பட்டன் இருக்கும். ஹைடு கொடுத்து எஸ் ஹைடு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஃபண்டு பார்த்தீங்கன்னா ரீஃப்ரெஷ் பண்ணும்போது இனிமேல் உங்கள் Grow ஆப்பில் வந்து ஷோ ஆகாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரீஃப்ரெஷ் பண்ணேன், அது கிளியர் ஆகலை. மறுபடியும் ஆப்பை க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா அந்த ஃபண்டு பார்த்தீங்கன்னா இப்போ என்னோடய டிஸ்பிளேயில் வந்து காட்டலை, ரிமூவ் ஆகிடுச்சு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ஃபண்ட்ஸ்லாம் உங்கள் Grow போர்ட்ஃபோலியோவில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஹைடு பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணுங்கள். டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். வேறு எதுவும் டாபிக்ஸில் வீடியோ வேணும் அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைமாக சேனல் வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.